Hi friends, welcome back to AG Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா நம்ம ஃபங்க்ஷனோட சேர்ந்து ஒரு பர்சனை வந்துட்டு மீட் பண்ண போறோம். एक्चुअली அது வந்து பிளான்லே இல்ல. மார்னிங் தான் கால் பண்ணி அவங்க நான் அந்த மாதிரி பெங்களூர் வரேன், ஸ்டேஷன்ல வந்து நீங்க என்ன மீட் பண்றீங்களா அப்படினு கேட்டாங்க. சரி ஓகே நாங்க வரோம் அப்படினு சொல்லிட்டு இப்போ கிளம்பி இருக்கோம். இப்போ என்ன பிளான் அப்படின்றது இப்போ என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஓகே फ्रेंड्स, அது யாரு அப்படினா நீங்க எப்படியும் தம்ப்நெயில்ல பாத்திருப்பீங்க. பட் ஸ்டில் யார் அப்படினா எங்க பாட்டி வராங்க. எங்க ராணிப்பட்டி சிம்ரன் பாட்டி சிம்ரன் சொன்னா தான் நம்ம பீப்பிளுக்கு தெரியும். சிம்ரன் பாட்டி வந்து இதுக்கு வராங்க பெங்களூர். அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து, ஃப்ரெண்ட்ஸ் மீன்ஸ் நெய்பர் எல்லாம் சேர்ந்து இங்க ஊருக்கு போறாங்க, கோயிலுக்கு போறாங்க. ஸோ வந்து பெங்களூர் தாண்டி தான் போறாங்களா. அதனால வந்து நம்ம பெங்களூர் KSR ஸ்டேஷன், அது வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் போல, அங்க வந்து ஒரு 15 நிமிஷம் நிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க வாங்க, ட்ரெயின் ஒரு 15 மினிட்ஸ் நிக்குமா. காலையில பாட்டி ஃபோன் பண்ணிட்டு மோனகிட்ட ஒரு ரோல வரணும் அலனா வாமா கேக்கும்போது நாங்க பாட்டியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுதான். கல்யாண டைம்ல பார்த்ததுக்கு அப்புறமா பாட்டிய வந்து நாமோனா வரமாட்டேன்ற, சரி நான் உங்க ஊர் தாண்டி தாமா போறேன், ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வாமா அப்படின்னு போறேன். சரி ஓகே பாட்டி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பிட்டோம். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நிர்மலா ஆண்டி வீட்டு ஃபங்க்ஷன், வரமகாலட்சுமி ஃபங்க்ஷன் என்ன பண்ணிட்டோம்னா போயிட்டு ஆண்டி கிட்டயும் அங்கிள் கிட்டயும் கேட்டோம், இந்த மாதிரி நாங்க போயிட்டு வந்துடுறோம், ஒரு மணி நேரத்துல வந்துடுறோம் அப்படின்னு சொன்னோம். ஆண்டியும் அங்கிளும் சரிப்பா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. ஸோ அவங்க வீட்டுல இருந்துதான் இப்போ நாங்க வந்துட்டு கண்ட்ரோல்மெண்ட் ஸ்டேஷன், சாரி அது என்னது KSR பெங்களூருக்கு கிளம்பி போறோம். என்ன 11 கிலோமீட்டர்ஸ் தான். பட் ஸ்டில் நம்ம வந்து 245 போயிடுவோமா, 345 தான் ட்ரெயினே வரும். வெரி குட். அங்க போயிட்டு என்னெல்லாம் பண்றோன்றத பார்க்கலாம். இப்போ நம்ம போவோம். ஒரு சைட்ல வேலை ஆயினுக்குது. என் பொட்டி நான் கூட வச்சுனே சுத்தி நிக்கிறேன். அங்க பாருங்க சமோசா முடிஞ்சிச்சு. அப்புறமா இப்போ ஃபெராரோ ராஜர் சூஸ் ஆயிடுச்சு. அப்புறமா மூணாவது ஃபெராரோ ராஜர் மேடம் கேச்சு. சரி ஓகே பனிஷ்மெண்டா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பனிஷ்மெண்ட் ஆனா புருஷா பேக்கெட்ல இருந்து இது காலி ஆகணும். கரெக்டா? இந்த ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்து வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் கண்டோன்மெண்ட் நாங்க சரி கண்டோன்மெண்ட் கிட்ட ஃபோன் பண்ணி கண்டோன்மெண்ட்டுக்கு வந்துட்டீங்களான்னு கேட்டா, கண்டோன்மெண்ட்ல இன்னும் வரல கண்ணு, ஒரு 3 நிமிஷம் தான் நிக்கும்னு சொன்னாங்க. சரி 3 நிமிஷம் நிக்கிறதுக்கு அது நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஓகே நம்ம சிட்டிக்கு போயிடலாம், சிட்டி ஸ்டேஷனுக்கு வந்தா ஒரு 15 மினிட்ஸ் நிக்கும்னு சொன்னாங்க. சரி இப்போ சிட்டி கிட்ட வந்து ஒருத்தர் பேசினுங்கிறான், எனக்கு குரங்கு மாதிரி சாப்பிடுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி சாப்பிடு. சிட்டி கிட்ட வந்தோம். சிட்டி ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டு ஒரு திருப்பி கால் பண்ணோம், கண்டோன்மெண்ட் வந்துட்டு ரீச் ஆயிட்டாங்களான்னு. கால் பண்ணா பாட்டிக்கு தெரில, வேற யாருக்கும் கொடுத்தாங்க. அவங்க வந்து அவரே சரியா சொல்ல மாட்டேன்றாரு. பார்க்க போனா சார் 3:40 தான் சார் காமிக்குது பெங்களூரு, இன்னும் வரல சார், நீங்க தெரில நீங்க, ஆனா நீங்க KSRல இருங்க அப்படின்னாங்க. சரி வந்து ஸ்டேஷன் பார்க்கிங்ல பார்க் பண்ணிட்டு உக்காந்துக்கிறோம் 2 பேரும். இப்போ வந்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிக்கின்னு உள்ள போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ள அவங்க பாட்டி பாக்குறதுக்குள்ள எனர்ஜெட்டிக்கா சிக்கன் சமோசா, அப்புறம் ஜூஸ், என்னது ஃபெராரோ ராஜர். நான் ஒன்னும் கொலை பட்னி இன்னும் சாப்பிடல. நாங்க சாப்பிட்டா நிர்மலா ஆண்டி வீட்டுல தான் போய் சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஃபர்ஸ்ட் பாட்டியை பார்த்துட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்துட்டோம். மம்மி டாடி ஷாரன்னு ஃபுல் எங்க பாதி குடும்பமே அங்கதான் இருக்குது, எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க. நாங்க ஒண்டி தான் நாங்க பாட்டி பார்த்துட்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டு ஓடி வந்துட்டோம். சரி நம்ம பாட்டி பாக்குறதுக்கு கிளம்பலாம், உள்ள போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன பண்ணுவீங்க? ஐயோ வாட வைக்கிறாரு. நான் என்ன பண்ணிட்டோம், டைமுக்கு வந்துருவாங்க பாட்டி ஃப்ரெண்ட்ஸ். நான் போயிட்டு இது வாங்கி வந்துட்டேன், பிளாட்ஃபார்ம் டிக்கெட் தனியாவும் விட மாட்டேன் அப்படின்னு எனக்கு கையோ ஃப்ரெண்ட்ஸ். இங்கெல்லாம் பயங்கரமா சிட்டி வேற பயம், மோனா வேற ட்ரெஸ் எல்லாம் பண்ண சிட்டி பண்ணியாச்சு வாங்கியாச்சு. பட் பிளாட்ஃபார்ம் எங்கன்னு தெரியல. அவங்க கேட்டாலும் அவங்களுக்கும் தெரியல. யாரோ இன்னொருத்தர் கிட்ட கேட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் 4 வந்துக்கிறோம். மும்பை ட்ரெயின். ஆமா மும்பை போறாங்களா அப்படி தெரியல எனக்கு. அவர் சொன்னாரு மும்பை போறாங்களா, கோயம்புத்தூர் டு கல்யாண் ட்ரெயினிங்க. அந்த பேக்கரி கிட்ட ஆள்கிட்ட கேளுங்க. ஹலோ ஆமாம்மா இந்த பக்கம் வாமா, உள்ள போய் உள்துற போற வருதா, தூரவா எல்லாம் ஏஞ்சிக்கிறாங்கன்னா வருதுன்னு தான் அர்த்தம். இதோ வருது பாரு, தூரமா ஸ்லோவா வருது பாரு. ஆறுன்னு கூட அடிக்கல, குஷி ஆயிடுச்சு மோனா. ட்ரெயின் வந்துச்சா, எல்லாம் வடக்கு நண்பர்களாக நிலைநிற்கிறாங்க, எல்லாம் மும்பைக்கு போகிறாங்க.
எல்லாம் நம்மள வந்து தமாசா பாத்துக்கிறாங்க. யாரா ட்ரெயின் வந்துச்சு. இதோ தூரம் எங்க இது S7ன்னா அதுக்கு கொஞ்சம் முன்னாடி போய் நிற்குமோ? இல்லப்பா ட்ரெயின் எல்லாம் அப்படிதான். ஏசி கோச்சில் இருக்கிறாங்களா? பிடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பாட்டிய. இதோ அங்கே இருக்கிறாங்க. வரிசையா கண்டுபிடிச்சிட்டோம். அவங்கள இடம் விட்டுருங்க, போயிட்ட உள்ள இருங்க பாட்டி, வாங்க போயிட்ட உள்ள. பாட்டியா பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாட்டி எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? சரி ஒரு சைடுல போ. चलो भाई. எங்க பாட்டி போறீங்க? சூப்பர் சூப்பர், எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. சரி 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 பாட்டி, ஓகே. இப்போ போனோம். ஓகே பாய் பாட்டி. பாய் பாய் பாய். உள்ள போய் உட்காருங்க. பாத்தியாப்பா பாத்தியா, பாட்டி செம்ம வைப்பில் இருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பாட்டியை பார்த்துட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்துட்டு பாய் சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பாட்டி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. பாட்டி பார்க்கணும் அப்படியே வைப்பில் இருக்கிறாங்க. ட்ரெஸ் எல்லாம் பார்த்திக்கல, அத்தை தான் வாங்கி கொடுத்தாங்களா சொன்னாங்க. ஆமாம் சரின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் பேசிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. சரி, இந்த ஒரு விஷயத்துக்காக தான், இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தான் நாங்களும் ஓடி வந்தோம். அதான் நம்ம இருக்கிற பிளேஸ்க்கோ சிட்டி ஸ்டேஷனுக்கும் ரொம்ப தூரம். நாங்கள் வந்து ஆக்சுவலாக அங்கே போகிறதா, இந்த ஃபங்க்ஷன் போகிறதா இந்த பிளானு. ஸோ அங்கேருந்து அங்கே போய் வெளியாகவே சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓடி வந்தோம். இல்லை எங்கள் பாட்டி வராங்க, நாங்கள் போய் பார்த்துட்டு அப்படியே வந்துடுறோம் அப்படின்ட்டுன்னு. இன்னும் லஞ்சு சாப்பிடல, லஞ்ச் அவங்க வீட்டில் தான். ஆமாம், ஆனால் இப்போ டைம் என்ன? 5 மணி ஆகுதா? 4:15 ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு அநியாயமாக 5 மணி தான் நம்மளுக்கு லஞ்சு. ஆனால் நம்ம பாட்டி பார்த்த ஹாப்பினஸில் கிளம்புற ஃப்ரெண்ட்ஸ். டேரெக்டாக நம்ம நிர்மலா ஆண்டி வீட்டில் பார்க்கலாம். அவங்க ஹாய் ஹாய் ஆண்டி. ஹலோ 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 ஹலோ, நல்லா இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஆண்டி வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவங்க வந்து தங்கச்சி, அண்ணன் பொண்ணு, நிர்மலாக்கு அண்ணன் பொண்ணு. ஃபர்ஸ்ட் டைம் வரல நீ? மம்மி முரளி அங்கிளுக்கு வந்து ராக்கி கட்ட போறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு இப்போ 5 மணிக்கு உட்காந்து சாப்பிட போகிறோம். 98ல எல்லாம் நல்லா பேசுறேன். வந்து போயிடுச்சு. யாரோ பேசுறதுக்கு இல்லை ஆண்டிக்கு, அதனால யாரோ பேசுறது இல்லை. பார்த்தீங்களா? ஸ்டார்ட் பண்ணு. ಇದು ಒಂದು ಸಬ್ಬಕ್ಕಿ ಶಾವಿಗೆ ಪಾಯಸ, ಇದು ಬೀನ್ಸ್ ಪೊರಿಯಲ್,
ಇದು ಕಾಂಗ್ರೆಸ್ ಮಿಕ್ಸ್ಚರ್ ಕೋಸಂಬರಿ ಪಿಕ್ಕಲ್ ಮಸಾಲ ತೊಂಡೆಕಾಯಿ ಪಲ್ಯ ஓகே ಇದು ನಮ್ಮ அது நமக்கு தெரியாது ಇದು அண்ணி ஓகே மிலிட்டரியில எங்க அண்ணா இருக்காங்க அவங்க எங்க போயிட்டாங்க மிலிட்டரிக்கு போயிட்டாரா நாங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ಇದು எங்க அண்ணி பாபா சைக்கட் ಇದು ಅಕ್ಕ இது எங்க அக்கா நானு நிர்மலா இவங்க எல்லாம் நிர்மலா ஆண்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கசின்ஸ் எல்லாரும் இங்க இருக்காங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் புளியோகரை பலாவு சாப்பிட்டு பலாவும் ஓகேவா ஒப்பட்டு இந்த கீ போட்டு சாப்பிட்டாதான் அது ஃபெஸ்டிவல் சூப்பராக இருக்கும் ஒப்பட்டு சாப்பிடு ஒப்பட்ட சாப்பிடு சரியா கீ ஊற்றி சாப்பிடணும் ஷக்கிலா 26 வருஷம் ஆச்சு 25 26 ஓகே வேலைக்கு போய் எல்லாருமே எல்லாம் 20 வருஷம் 26 வருஷம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே மெயின்டைன் பண்ணி வரோம். கடவுள் நம்மள எப்பவுமே இப்படியே வச்சுட்டா நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான், ரொம்ப டயர்டாயிடுச்சு. இதுக்கப்புறம் போயிட்டு ஃபுல்லாக சேஞ்ச் போட்டு தூங்க வேணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டயர்டாகுது. நம்ம ஓடி 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 பாட்டியை போய் பார்த்துட்டு வந்தோம். பாட்டியை பார்த்தோன்னே ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அது எங்களுக்கும் தெரியாது. சடனாக ஃபோன் பண்ணி, பாட்டி நான் இப்படி தாம்மா கிராஸ் பண்ணுறேன், பெங்களூர் தாண்டி தாம்மா போகிறேன், நீ வா, நாங்கள் உங்களை பார்த்தே ஆகணும்னு சொன்னாங்க. அதனால போய் பாட்டியை பார்த்துட்டு அப்புறமா போயிட்டு மம்மியோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் மம்மி இப்போ நாங்கள் போனோம் 2 வீட்டுக்கு போனோம் இல்லைங்களா, அவங்கெல்லாம் மம்மி அவங்க ஃப்ரெண்ட்ஸு. அவங்க மூலிமா நாங்களும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் அவங்களுக்கு. ஸோ அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு சாப்பிட்டு வரமலட்சுமின்றது ஒரு லேடிஸ் ஃபங்க்ஷன் தான். பட் ஸ்டில் நாங்கள்லாம் போயிட்டு கலந்துக்குன்னு நான் போனால் கூட்டின்னு போனோம். ஃபஸ்ட் டைம் போகிறது இல்லைங்களா, அதனால தான் சரி கூட கூட்டின்னு போயிட்டு எல்லாம் காமிச்சேன். இப்படி தான் நடக்கும், அப்படி தான் நடக்கும். நம்ம ஊரில் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக ஈவினிங் டைமில் வந்து பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணிட்டு வர லேடிஸுங்களுக்கெல்லாம் அந்த சென்ட் ஆஃப் மாதிரி ஒன்று வந்திருந்தவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் பீஸு, புடவை, தேங்காய் அந்த மாதிரி தான் கொடுத்து அனுப்புவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லபடியாக வந்து சென்ட்டு இப்போ இன்னும் நிறைய மம்மியெல்லாம் போயின்னுக்கிறாங்க.
நம்மளால அவ்வளோதான் முடியும். நம்மளுக்கு முடியல, டயர்டாகுது, நம்மளுக்கு காலையில் விட்டுருந்த நம்ம அதோட நைட்டு தான் இப்போ வந்து சேர்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.